அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி வரலாறு யூனிட் 1 இதிலிருந்து வினாக்கள் பார்த்துட்டு வரோம். அதை தொடர்ந்து இந்த வீடியோவில் சில வினாக்கள் பார்க்கலாம். குரு அரசின் புகழ்மிக்க அரசர்கள். பரிசத் ஜனமேஜயன். குரு பாஞ்சால அரசுகளின் வீழ்ச்சிக்கு பிறகு முக்கியத்துவம் பெற்ற அரசுகள். கோசலம், காசி, விதேகம். காசியின் புகழ்மிக்க அரசர் அஜதா சத்ரு. விதேக நாட்டின் அரசர் ஜனகர். விதேக நாட்டின் தலைநகரம் மிதிலை. ஜனகர் அரசின் அவையை அலங்கரித்த புலவர் யக்ஷவாக்கியர். சரியான கூற்றை தேர்க. பின்வேத காலத்தில் சபா, சமிதி என்ற அவைகள் செல்வாக்கு இழந்தன. கூற்று 1 சரி. இந்த கூற்று சரி. பின்வேத காலத்தில் பல குலங்கள் அல்லது ஜனங்கள் இணைந்து ஜனபதங்கள் உருவாகின. இந்த கூற்றும் சரி. அப்ப கூற்று 1 மற்றும் 2 சரி. பெண் குழந்தைகள் குடும்பத்திற்கு ஏற்பட்ட சோகம் என்று குறிப்பிடும் நூல் அஸ்திரேய பிராமணம். பின் வேத காலத்தில் முக்கியத்துவம் பெற்ற கடவுள் பிரஜாபதி, அதாவது படைப்பு கடவுள். விஷ்ணு காக்கும் கடவுள். ருத்ரன் அழிக்கும் கடவுள். பின் வேத காலத்தின் நாணயம் சதமானம், கிருஷ்ணலம். சதமானம்ங்கிறது ஒரு தங்க நாணயம். கிருஷ்ணலம் வந்துட்டு வெள்ளி நாணயம். ரிக் வேதத்தில் 90 கோட்டைகள் அல்லது குடியிருப்புகளின் தலைவர் என குறிப்பிடப்பட்டுள்ளவர் சம்பரா. இவர் வந்துட்டு குலிதாரா அப்படிங்கிறவரோட பையன். சம்ரா என்னும் தலைவன் யாரால் தோற்கடிக்கப்பட்டதாக ரிக்வேதம் குறிப்பிடுகிறது? திவோதசா. திவோதசா அவரால் தோற்கடிக்கப்பட்டதா சொல்றாங்க. இந்த திவோதசா எந்த குலத்தை சேர்ந்தவர்னா பரத குலத்தை சேர்ந்தவர். இந்திரன் புரந்தரா என்று அழைக்கப்பட்டார். இந்திரன் எவ்வாறு அழைக்கப்பட்டார்னா புரந்தரா என்று அழைக்கப்பட்டார். இந்த புரந்தரா என்ற சொல்லோட பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. குடியிருப்புகளை அழிப்பவன். பரத, திரிசு ஆகியன அரசாட்சி செய்த ஆரிய குலங்கள் ஆகும். பரத, திரிசு இவங்க ஆட்சி செய்த ஆரிய குலங்கள். இவர்களுக்கு ஆதரவாக இருந்தவர் வசிஷ்ட முனிவர். 10 அரசர்களின் போர் எங்கு நடைபெற்றது? புருசினி ஆற்றங்கரை. 10 அரசர்களின் போர் எங்கு நடைபெற்றது என்றால் புருசினி ஆற்றங்கரை. இது இப்போ எங்கே இருக்குன்னா ரவி ஆறு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எப்படி கூப்பிடுறாங்கன்னா ரவி ஆறு. பத்து அரசர்களின் போரில் வெற்றி பெற்றவர் சுதா, அதாவது பரத குலத்தை சேர்ந்தவர். அதாவது இந்த 10 அரசர்கள், அதாவது பரத குலத்தை சேர்ந்தவங்களை எதிர்த்து தான் இந்த 10 அரசர்கள் போர் புரிஞ்சிருக்காங்க. அதில் 5 பேர் வந்துட்டு ஆரியர்கள். 5 அரசர்கள் வந்துட்டு ஆரியர்கள், 5 பேர் ஆரியர் அல்லாத அரசர்கள். இந்த 10 பேரும் சேர்ந்து பரத குலத்தை எதிர்த்து போர் புரிஞ்சிருக்காங்க. அந்த போரில் ஜெயிச்சவர் வந்துட்டு சுதா. இவர் வந்துட்டு பரத குலத்தை சேர்ந்தவர். புரு மற்றும் பரத குலம் இணைந்து உருவானது குருகுலம். மாடுகள் பூட்டப்பட்ட வண்டியில் பல்வேறு இடங்களுக்கு சென்று வணிகம் செய்பவர் இவ்வாறு அழைக்கப்பட்டனர். பாணிகள். அதாவது வணிகரை வந்துட்டு என்னன்னு சொன்னாங்கன்னா பாணிகள். ஜெனா என்ற சொல்லின் பொருள் பழங்குடி சமூகம். ரிக்வேதத்தில் ஜெனா என்ற சொல் எத்தனை முறை இடம்பெற்றுள்ளது? 21 முறை. ரிக்வேதத்தில் விஷ் என்ற சொல் எத்தனை முறை இடம்பெற்றுள்ளது? 170 முறை.
ரிக்வேதத்தில் கிருஷி என்ற சொல் எதை குறிக்கிறது? கிருஷி என்ற சொல் எதை குறிக்கிறது? உழவு. ரிக்வேதத்தில் லங்லா, சுரா ஆகிய சொற்கள் எதை குறிக்கிறது? கலப்பை. ரிக்வேதத்தில் தான் சீதா என்ற சொல் எதை குறிக்கிறது? கலப்பையின் கொழுமுனை. சீதா என்ற சொல் எதை குறிக்கிறது அப்படின்னா கலப்பையோட கொழுமுனை. ரிக்வேதத்தில் போர்களை குறிக்க பயன்படுத்தப்பட்ட சொல்லான காவிஸ்தி என்ற சொல்லின் பொருள். அதாவது ரிக்வேத காலத்தில் போரை குறிக்கிறதுக்கு காவிஸ்தி அப்படிங்கிற சொல்லை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த காவிஸ்தி என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பசுக்களை தேடுதல். இதோட பொருள் பசுக்களை தேடுதல். ரிக்வேதத்தில் குறிப்பிடும் அயஸ் என்ற சொல் எதை குறிக்கிறது? ரிக்வேதத்தில் அயஸ் அப்படிங்கிற சொல் எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. செம்பையும் வெண்கலத்தையும். உலோக வேலை செய்பவரை ரிக்வேதம் எவ்வாறு குறிப்பிடுகிறது? கர்மரா. ரிக்வேதத்தில் ஸ்ரீ, இது தப்பு. ரிக்வேதத்தில் ஸ்ரீ என்னும் சொல் எதை குறிக்கிறது? நூல். பான் என்ற சொல்லின் பொருள் பண்டமாற்று. இனக்குழுவின் தலைவர் யார்னா கோபா அல்லது கோபதி அப்படின்னு சொல்லப்படுறாங்க. விதாதா என்பது ஒரு இனக்குழு அமைப்பு. இனக்குழு அமைப்பை தான் விதாதா அப்படின்னு சொல்றாங்க. ரிக்வேத காலத்தில் நிலப்பரப்புகளை கட்டுப்படுத்திய அதிகாரி விராஜபதி. இருளை அகற்றும் கடவுள் சூரியன். விடியலின் கடவுள் உஷா. கடவுளுக்கும் மக்களுக்கும் இடையிலான தூதுவன் நெருப்பு. நீர்க்கடவுள் யார்னா வருணா. தாவரங்களோட கடவுள் சோமா. இந்த சோமபானம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, சோமபானம் அப்படிங்கிற ஒரு போதைப் பொருள் இந்த தாவரத்திலிருந்து தான் எடுக்கிறாங்க. அதனாலதான் இதை தாவரங்களின் கடவுள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வலிமையின் கடவுள் மாருத். அடுத்த வினா பார்க்கலாம். பின்வேத காலத்தில் கருவிகள் செய்ய இரும்பு பயன்படுத்தப்பட்டது. பின்வேத காலத்தில் கருவிகள் செய்ய அதிகமாக இரும்பு பயன்படுத்தினாங்க. இது சியாமா அயஸ் அல்லது கிறிஸ் அயஸ் என்று அழைக்கப்பட்டது. இந்த இரும்பை சியாமா அயஸ் அல்லது கிறிஸ் அயஸ் அப்படின்னு சொன்னாங்க. இந்த சியாமா அயஸ் அல்லது கிறிஸ் அயஸ் சொல்கிறாங்க இல்லையா, இதோட பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதோட பொருள் கருப்பு உலோகம். குரு பாஞ்சாலர்களோட தலைநகரம். குரு அரசோடையும் பாஞ்சால அரசோட தலைநகரம் என்னன்னா ஹஸ்தினாபுரம். பாண்டவர்கள் கௌரவர்கள் இவங்க எந்த இனக்குழுவை சேர்ந்தவங்க அப்படின்னு கேட்குறாங்க. குரு. அடுத்த வினா. ராஜன்யா என்ற சொல் யாரை குறிக்கிறது? சத்திரியர்கள். அடுத்த வினா. கோத்திரம் என்ற சொல் பின்வேத காலத்தில் தோன்றியது. இதன் பொருள் கோத்திரம் அப்படிங்கிற வார்த்தையே பின்வேத காலத்தில் தான் தோன்றியிருக்கு. இதோட பொருள் கிடை. அதாவது எந்த ரத்தத்திலேருந்து வந்தாங்க, தொப்புள் கொடி உறவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை தான் கோத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த வம்சத்திலேருந்து வந்தாங்க அப்படிங்கிற போல. மண்பாண்டங்கள் செய்பவரை குறிக்கும் சொல் குலாலா. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.